முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துக்கிற முதல் நிதி ஆயோக் கூட்டம் இது. கூட்டத்துல என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாரு, அவர் தொடங்கி வச்சிருந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நேத்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதெல்லாம் என்னென்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது நாட்டோட பிரதமர் தலைமையில நடக்கிறது. இதுல ஒவ்வொரு மாநிலத்தோட முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுக்குவாங்க. இந்த கூட்டத்துல நாட்டோட வளர்ச்சி, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு போன்ற முக்கிய கொள்கைகள் குறித்து விவாதிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைஞ்சு நம்ம நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள் பத்தி இந்த கூட்டத்துல ஆலோசிப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் 4 வருஷமா போகாம இருந்து 5வது வருஷத்துல போனதுக்கு நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாரு. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா கலந்துக்கிற முதல் நிதி ஆயோக் கூட்டம் இது. இதுல அவர் என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சார் அப்படின்னு பார்க்கலாம். நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வழங்கணும், கல்வி நிதியை மும்மொழி கொள்கைக்காக, அதாவது 3284 கோடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த நிதியை எந்த நிபந்தனையும் இல்லாம வழங்கணும். திருக்குறளை தேசிய இலக்கியமா அறிவிக்கணும். 2035 to 36க்குள்ள 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் அடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருந்தாரு. முதல்வர் விஜயோட ஸ்பீச் தன்னை ரொம்ப கவர்ந்ததாவே நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவரே சொல்லியிருக்காரு. முந்தைய ஆட்சியாளர்கள் பிஜேபி கிட்ட நடந்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் நடந்துக்காம மக்கள் நலனுக்காக ரொம்ப இணக்கமாவே செயல்படுறாருன்னு தான் சொல்லணும். அடுத்த விஷயம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். ஆனா அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு அதிரடிப்படை இருந்தா அது எப்படி இருக்கும்? அதுதான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்கள், குழந்தைகள், அப்புறமா வயதானவர்களோட நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட அடிப்படை நிலைப்பாடுகள்ல ஒண்ணு அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவரோட முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதியும் இருந்தது. தேர்தல் வாக்குறுதிகள்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கே கையெழுத்திட்ட 3 திட்டங்கள்ல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையும் ஒண்ணு. கடந்த ஜூன் 9ஆம் தேதி சிஎம் விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வச்சாரு. இந்த அதிரடிப்படையோட நோக்கம் என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்குறது, கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு. இதுக்காக ட்ரோன் கண்காணிப்பு, ஜிபிஎஸ் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 354 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 70 டீம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. மொத்தமா 270 டீம் வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை 24 மணி நேரமும் இயங்கும். மக்கள் அதிகமா கேதர் ஆகிற ஸ்கூல், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல சிங்கப்பெண் அதிரடிப்படை இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நேற்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து சொல்லியிருக்காரு. அதாவது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானும் பயணிக்க நினைச்சதாகவும், அப்ப அவரோட வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னும், அப்ப அவங்க வீட்டுல அரசியல் மேல இருந்த பார்வை விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா மாறி இருக்கு அப்படின்னும், விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே நிறைய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவரோட ட்ரஸ்ட் மூலமா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டதை பார்த்துருப்பீங்க. ஸோ மக்கள் நிறைய பேருக்கு அவர் மேல இருக்கிற மரியாதை காரணமா கண்டிப்பா நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்துல நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே ஹைப் பண்ணி விட்டுருங்க.